பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏசாயா 61:9 அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நாம் கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு சந்ததியா இருக்க வேண்டும். நமக்குள் இயேசு அநேகருக்கு தெரிய வேண்டும். இன்னைக்கு நாம் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. நாம் அநேகருக்கு அறிவிக்கணும். நிச்சயமாக அது உண்மையான காரியம் நாம் அறிவிக்க வேண்டும். ஆனால் நம்மிலிருந்து இயேசு அநேகர் காண்பிக்க வேண்டும். உதாரணம், தொற்கால் அவளிலிருந்து இயேசுவை காண்பித்தார். தர்மங்களிலும் அவளுக்குள் செய்த நன்மைகளிலும் இயேசுவை காண்பித்தார். கொர்நேலியு அவரிலிருந்து இயேசுவை காண்பித்தார். நாமும் காண்பிக்க வேண்டும். ஏன்னா அவருடைய பக்தி அநேகருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அன்னை தெரேசாவும் அவரிலிருந்து இயேசுவை காண்பித்தார். அது மாத்திரம் எமி கார்மேல் அம்மையாரும் அவரிலிருந்து இயேசுவை காண்பித்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் உங்களிலிருந்து இயேசுவை காண்பீங்க. God bless you.